ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ரெட் டெயில் கேட்ஃபிஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்த ரெட் டெயில் கேட்ஃபிஷை பற்றி வீடியோ. ஸோ அதனால் நம்ம போடலான்னு வந்திருக்கோம். ஸோ கைஸ், நீங்கள் அக்வேரியம் ஷாப்பில் போகும்போது இந்த ரெட் டெயில் கேட்ஃபிஷை நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட இந்த மீன் வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்றதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த மீனால் கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் 3 to 4 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ வைல்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இதால் 5 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ நல்லா யோசித்து உங்கள்கிட்ட இடம் இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா வளர்ந்தால் மட்டும் போதாது. இது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபீடும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய மீனாக இருந்தால் நீங்கள் ஃபீடுக்கும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவு எடுங்க இந்த மீனை வாங்கும்போது. ஸோ இதுக்கான ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் 7 ஃபீட் டேங்கோ 8 ஃபீட் டேங்கோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் பாண்ட் செட்டப் பண்ணியிருக்கீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இல்லாட்டி ஒரு பெரிய சிமெண்ட் டேங்க் வச்சுருந்தீங்கனாலும் வச்சுக்கோங்க. பட் உங்கள் வீட்டில் அந்த வசதிலாம் இல்லைன்னா வேண்டாம். நான் அதுக்கு பதிலாக ஒரு கேட்ஃபிஷை சொல்கிறேன். பபுள் பீ கேட்ஃபிஷை வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் பார்க்க ரெட் டெயில் கேட்ஃபிஷ் மாதிரியே லுக் இருந்தாலும் அது ரெட் கலரில் டெய்லாம் இருக்காது. கொஞ்சம் அதோட பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பபுள் பீ கேட்ஃபிஷ்ஷு. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். பட் நம்ம ஸ்மால் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ டாப் 5 ஸ்மால் ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷுன்னு. அதில் அந்த பபுள் பீ கேட்ஃபிஷ் ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புதுசாக வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் நான் சூன் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த கேட்ஃபிஷ்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அமேசான் ரிவர்லேருந்து தான். ஸோ அமேசான் காட்டில் இருந்து தான் இந்த கேட்ஃபிஷ்லாம் வருது. ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7 இல்லை 8 வரைக்கும் அதால் தாக்கு பிடிக்க முடியும். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் 20 இருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே இந்த மீனால் தாக்கு பிடிக்க முடியும். அண்ட் கைஸ், சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அக்வேரியம் ஷாப்பில் இது பெருசாகிடுச்சுன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அது முட்டாள்தனம். ஏன்னா அக்வேரியம் ஷாப் கீப்பர் இந்த மீனை எடுத்துக்கிறாருன்னா இந்த மீனுக்கு அவர் ஃபீட் பண்ணணும், அதுக்கான பிளேஸ் அவர் கொடுக்கணும். ஸோ அது அவர் யோசிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான கஸ்டமரை தேடணும். ஸோ இவ்வளோ பெரிய மீன் வாங்குகிற கஸ்டமர் எங்கே தான் இருப்பாங்க? அதோட விலையும் அதிகமாக இருக்கும், அந்த மீனோட விலையும். ஸோ அவர் கடையில் இது இருக்கும்போது இது சேல் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் நிறைய பேர் இது ரிஸ்க் எடுத்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்கள் வளர்த்தி பெருசாக்கிட்டீங்க, இதை வயல்லையும் கொண்டு விட்டுறாதீங்க. அது நம்ம ரிவர் சிஸ்டமுக்கு நல்லதே கிடையாது. ஆல்ரெடி பிளக்கோஸ் அண்டு ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ்லாம் இங்கே பயங்கரமாக ஆட்சி பண்ணிகிட்ருக்கு ரிவரில். ஸோ இதையும் கொண்டு விட்டிங்கன்னா நம்மளோட மீனினங்கள்லாம் இன்னும் பாதி அடிய ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய காமனாக அக்வேரியம் ஷாப்பில் பார்க்க முடியறதுனால இது நிறைய பேர் வாங்கிடுறீங்க அவசரப்பட்டு. ரிவர் சிஸ்டமில் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இதோட தலைவலியும் இருக்க போகுது. ஸோ ஓகே கைஸ், இந்த மீன் வாங்கும்போது நல்லா யோசிச்சு வாங்குங்க. உங்கள்கிட்ட இடம் இருந்தால் மட்டும் வாங்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஸோ இதை வாங்கி வளர்க்குறீங்கன்னா இதுக்கு ஃபீடிங் நீங்கள் பெல்லட் மட்டும் போட தேவையில்லை. சிக்கனு, லைஃப் ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் போடலாம். அதெல்லாம் இந்த மீனால் சாப்பிட முடியும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதோட அடுத்த சுவாரஸ்யமான மீன்களோடு உங்களை சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.